Friends, First Chronicles 7th chapter 1 to 40 was நெட்டு ஒர்க் ஆகல. என்ன காரணம் தெரியல, பார்க்கணும். இந்த 6th சாப்டரை நான் அப்லோட் பண்ணணும் டைப் பண்ணும்போது நெட் ஒர்க் ஆகல. வசனம் 1. இசக்காருடைய குமாரர்கள் தே லா பூவா யா சூப் சிம்ரான் என்னும் 4 பேர். Now the sons of the Issachars were Tola and Pua and Suboa and Simran 4. வசனம் 2. தோலோவின் குமாரர்கள் ஓசி, ரொபாயா, பெர்சியில், யாக்கிமி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலோவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தலைவரும் தங்கள் சாதிகளிலே பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். தாவீது நாட்களிலே அவர்கள் தொகை 20,600 பேராயிருந்தது. And the sons of the Tola, Usin, and the Riploch, and Jerah, and the Chemini, and the Zibozam, and the Samuel, and of their fathers' house should wait of the Tola. They were valiant men of this might in their generations, whose numbers was in the days of the David 2,20,600. வசனம் 3. உசியின் குமாரரில் ஒருவன் இசிக்கியா, இஸ்ரேகியாவின் குமாரர் மிகியேல், ஒபேதியா, ஏவியேல், மிசியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராயிருந்தார்கள். And the sons of the Uzi, and Izeriah, and the sons of the Uziriah, Michael, and the Obadiah, and the Isaiah, 5. All these them and chief man. வசனம் 4. இவர்கள் பிதாக்கள் வம்சத்தானாகிய அவர்கள் சந்ததியிலே யுத்த மனுஷர்களான கூட்டங்கள் 36,000 பெயர்கள் இவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேக பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். And with them and by their generations after, the son house of their and fathers were and bands of the shoulders for were and 630,000 men for thee and many wives and sons. வசனம் 5. இசக்காருடைய மற்ற எல்லா அம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரர்களான பராக்கிரமசாலிகளின் தங்கள் வம்ச அட்டவணைகளின்படியெல்லாம் என்ன 10,000 இருந்தார்கள். And there and brethren among all these families of the Issachars were and valiant men of the might, reckoned in all their genealogies, 4 crosses and 7,000. வசனம் 6. பெஞ்சமினின் குமாரர்கள் போலால், பேக்கர், பெதியல் என்னும் 3 பேர். The sons of the Benjamin, Bolal, and Pitcher, and Jeriel 3. வசனம் 7. போலாவின் குமாரர்கள் எஸ்ரிபேன், உசியேல், பெரியமேத், ஏரீர் என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சங்களிலேயே பராக்கிரமசாலிகளும் 5 தலைவர்களுமாய் இருந்தார்கள். இவர்கள் வம்சம் அட்டவணைகளுக்குள்ளானவர்கள் 26,34,000 பெயர். And the sons of the Warar, and Izabon, and Uzini, and the Uzil, and Zipramon, and the Eder, 5 and heads of thousands of their and fathers and mighty men of and were and reckoned by their genealogies 20 and 2,030 and 4. வசனம் 8. கோரோவின் குமாரர்கள் சிமிரியா, ஓவாஸ், எலியசர், எலியானியா, உம்ரி, மெரிமோத்,
அபியா, ஆனாத், அல்மோத் என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் போகோரின் குமாரர்கள். And the sons of the Bocher, and Zimriah, and Josa, and Eliezer, and the Imorani, and Omeri, and Jerimeni, and the Abia, and Ammonita, and the Almot, and all these are the sons of the Becher. வசனம் 9. தங்கள் பிதாக்களின் வம்சங்கள் தலைவனாகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைகளுக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பெயர்கள். And the numbers of them and after their genealogy by their generations at this house of their fathers mighty men were of the world was 20,200. வசனம் 10. பெதியாவின் குமாரரில் ஒருவன் பில்கானின் குமாரர்கள் எலியூஸ், பெஞ்சமினின் ஏகுத், கோனான், சேதான், தர்சிஸ், அகிஷ்கார் என்பவர்கள். The sons of also of the Zeria, Pilina, and the son of the Pilinans, Judah, and Benjamin, and Eder, and Chanana, and the Zetana, and the Tarsanasa, and the Azariah. வசனம் 11. பெதியாவின் குமாரனாகிய இவர்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவர்களுமாயிருந்தார்கள். இவர்கள் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகர்களான பராக்கிரமசாலிகளும் 17,200 பெயர். And all the sons of the Zedelia by these heads of their fathers and mighty men of the words brought and 17,000 and the 200 soldiers fit to go out of this war and Bethel. வசனம் 12. சுப்பிரீமின், உபிதீம், ஈரானின் குமாரர்கள் உசியா, அகோரின் குமாரர்கள் ஒருவன். Subimim all this and Upimim, the children of these Ler and Ozim and sons of Azar. வசனம் 13. நப்தலின் குமாரரான பில்காலின், போர்மார், இத்தியல், குனி, ஒத்சர், சல்லோம் என்பவர்கள். The sons of the Nabdali, Azul, Lankuni, and Tizia, and Sumula, the sons of the Piluna. வசனம் 14. மனாசேயின் புத்திரரில் ஒருவன் குலோகத் ஸ்திரீகளிடத்திலேயே பிறந்த சிறியர். அவன் மறுமனை ஆட்டிகளாகிய அரமியா ஸ்திரீகளிடத்தில் கீலியாத்தின் தகப்பனாகிய மக்கீரின் பிறந்தான். The sons of the Manasseh, Azariah, whom he bare, but is and conceiving this Armenites, burden mature these fathers of the Gilead. வசனம் 15. மக்காள் என்னும் பொருளுள்ள உப்பீம், சுப்பீம் என்பவர்களின் சகோதரர்களாகிய விவாகம் பண்ணினான். மனாசேயின் இரண்டாம் குமாரன் சேலேபியத்திற்கும் குமாரத்திகள் இருந்தார்கள். And Meshie took to the wife the sisters of the Upim and Sopimi, whose sisters and names was and Macha, and the names of the second was and Macho be the Ajo be these daughters. வசனம் 16. மக்கீரிமின் பெண் ஜாதிகளாகிய மக்காள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேராஸ் என்று பெயரிட்டாள். அவன் சகோதரன் சேராஸ் அவனுடைய குமாரர்கள் ஊலாம், ரோகோம் என்பவர்கள். And Manasseh, the wife of the Machi, bare his sons, and she called his names and Perez. And the name of his and brother and was and Seras, and his sons
were in Hulam and Rokem. வசனம் 17 ஊழமின் குமாரர்கள் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசையின் குமாரர்களாகிய மக்ரீமுக்கு பிறந்த கீலியாத் புத்திரர்கள். And the sons of the Ulam, Beadan. These were the sons of Gilead, the sons of the Machir, the sons of the Manasseh. வசனம் 18 இவன் சகோதரனாகிய அமோலோகோத் இசுகோத்தையும் அபியேசரையும் மகளேவையும் பெற்றார்கள். And his sister's son Amallogoth are Issaho, Azebor and Malach. வசனம் 19 செமீதாவின் குமாரர்கள் அகீவின் சோகோம் லீகோ அனேனியம் என்பவர்கள். And the sons of the Semida were the Henia and Simea and Ligan and Ananiam. வசனம் 20 எப்ரோமின் குமாரரில் ஒருவன் சுத்தேலாகாத். இவனுடைய குமாரர்கள் போரோத். இவனுடைய குமாரர்கள் காத். இவனுடைய குமாரர்கள் லாதா. இவனுடைய குமாரர்கள் தாகா. And the sons of the Ephraim, Strudo, and the bird Isan and Tola, sons and the Erot, the sons and the Tarat, the son. வசனம் 21 இவனுடைய குமாரன் சேவாத். இவனுடைய குமாரன் சுத்லாகா இத்சர் ஏலியாத். இவர்கள் தேசத்திலே பிறந்த காத்தியனுடைய ஆடு மாடுகளையும் பிடித்து போனபடியினால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். And Zodbur Izan and Istla Izan and Izr and Eler, whom this man of the God and that burn in that land slave, and because they had come down they take away there and cattle. வசனம் 22 அவர்கள் தகப்பனாகிய எப்ரேமி அநேக நாள் தூக்கம் கொண்ட படுக்கையில் அவன் சகோதரர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லி வந்தார்கள். And Ephraim there and fathers murmuring many days, and his brethren come down comforted him. வசனம் 23 பின்பு அவன் தன் பெண்ஜாதிகளிடத்திலேயே பிரவேசித்ததனால் அவன் கர்ப்பம் தரித்து ஒருவனை பெற்றான். அவன் தன் குடும்பத்திற்கு தீங்கு உண்டாக்கினதனால் அவனுக்கு பெரியாம் என்று பெயரிட்டான். And when he went into this wife she and conceived and bare a son, and he called on his names and Bera, because it went to evil with his house. வசனம் 24 அவனுடைய குமாரத்தியாகிய சேராள் கீழ்புறாம் மேற்புறமான பித்ரோனையும் உசோன் சேரானையும் கட்டினவள். And his daughters was and Serah, Uz and Bull and Bethsera, this natural and this Pur and Uzo Zera. வசனம் 25 அவனுடைய குமாரர்கள் ரோசாப் என்பவர்கள். அவனுடைய குமாரர்கள் தேலாக். அவனுடைய குமாரர்கள் தாகான். And Rubo was and his sons, and also and Reshab and Tala sons, and Tona his son. வசனம் 26 அவனுடைய குமாரன் லாதான். அவனுடைய குமாரன் அமியூதாத். அவனுடைய குமாரன் எலிஷாமா. லாடா his son, and Amidana his son, எலிசேமா his son. வசனம் 27 அவனுடைய குமாரன் நூன். அவனுடைய குமாரன் யோசுவா. And நூன் his son, and Joshua his son. வசனம் 28 அவருடைய காணியாட்சியும் பஸ்தலங்களும்
கோயி இருக்கிற நாரனும் மேற்கோ இருக்கிற கோசேரும் அதன் கிராமங்களும் பெத்தேலும் அதன் கிராமங்களும் கீழ்முகம் அதன் கிராமங்களும் காசா மட்டும் உள்ள அதன் கிராமங்களும் and their possessions and inhabitants were in Bethel and the towns were thereof and eastward and Nera and westward and Gaza with the towns and thereof the semi also and towns and thereof who Gaza and these towns are thereof வசனம் 29 மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத்சேனும் அதன் கிராமங்களும் தானோகும் அதன் கிராமங்களும் பொக்கீம் தேவாவும் அதன் கிராமங்களும் தோரும் அதன் கிராமங்களுமே. இவ்விடத்திலும் இஸ்ரவேலின் குமாரர்களாகிய யோசேபாப்பின் புத்திரர்கள் குடியிருந்தார்கள். And by the brothers of the children of this Manasseh, Bethsama and Shu and towns Ranch and towns Megiddo and their towns Doran their towns in these dwelt children of the Joseph of the sons of Israel. வசனம் 30 ஆசாரின் குமாரர்கள் இமனா இஸ்பா இஸ்பின் பிரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். The sons of the Azara, Imana and Iza and the Izi and the Bria and the Sarah and the sister. வசனம் 31 பெரியாமின் குமாரர்கள் ஏபேர் மில்கிலியா என்பவர்கள். இவன் பெர்சியாவித்தின் தகப்பன். And the sons of the Peria and Heber and the Mora Mitchar whose his fathers and preserved. வசனம் 32 ஏபோரேத்தையும் சேமேரையும் ஒத்மேனையும் இவர்கள் சகோதரர்களாகிய சுகாலையும் பெற்றார்கள். And Heber and begat and Jebedel and Simmer and the Hetma and Usha their sister. வசனம் 33 யாபழேத்தின் குமாரர்கள் பாசாக் பிமல் அஸ்வாத் என்பவர்கள். இவர்களோ யாபேலேத்தின் குமாரர்கள். And the sons of the Zebuleth Bozagot and the Bimila and Hasbit Jas are these children of the Zebulun. 34 சேரோமீரின் குமாரர்கள் அகி ரோகோ யோகுபா ஆராம் என்பவர்கள். And the sons of the Semi and Ye and Rogo and Zebah and Aram. 35 அவன் சகோதரர்களாகிய ஏழுமின் குமாரர்கள் சேபாக் இம்னா சேலாஸ் அமேல் என்பவர்கள். And the sons of these brothers Elam and Zeba and Himar and Zelah and Mana. 36 சேபாக்கின் குமாரர்கள் சுவாப் அர்சுன்பார் சுகால் பெரி ஹிம்ரா. The sons of the Azuba so the Erboa and Shol and Beer and the Imra. 37 பேசர் ஓத் சமா சில்ம் சா இத்ரான் பேரா என்பவர்கள். Bezer and Yer and the Simar and the Izola and Eder and Bera. 38 பெத்சேரின் குமாரர்கள் எப்போனோ பிஸ்பா ஆரோ என்பவர்கள். And the sons of the Zetzer and Sipno and the Isba and their. 39 உலாவின் குமாரர்கள் அகிரா அனினியால் ரித்சியா என்பவர்கள். And the sons of the Ulal and Aran and the Imilal and
40. அசரின் புத்திரர்களாகிய இவர்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்தலைவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் தலைவர்களும் ஆகியிருந்தார்கள். அவர்கள் வம்சம் அட்டவணைகளிலே யுத்தத்திற்கு போகத்தக்க சேவர்களின் இலக்கம் 20,000 பேரும். And all these were the children of these as heads of their father's house of the Jews, and mighty man of the world, and chief of this prince, and of the manner throughout that genealogy. But of them that were have to war and to Bethel was and 20 and 6,000 mans. இப்போ கம் ஃபாலோ மீ இருந்து மார்ச் 10-16 கிறிஸ்துவின் சபை எழுச்சி. கோட்பாடும் உடன்படிக்கையும் 20-22. மோர்மன் புஸ்தகத்தை கொண்டு வரும் இரட்சகரின் பணி இப்பொழுது முடிந்தது. ஆனாலும் அவரது மறுஸ்தாபித பணி இப்போதுதான் தொடங்கியது. கோட்பாடையும் ஆசாரியத்துவ அதிகாரத்தையும் மறுஸ்தாபித செய்வதற்கு அதிகமாக அவருடைய சபையான ஒரு முறைமையான அமைப்பையும் மறுஸ்தாபிதம் செய்ய கர்த்தர் விரும்பினார் போது ஆரம்ப வெளிப்படுத்தலிலிருந்து தெளிவாயிருந்தது. கோட்பாடும் உடன்படிக்கையும் 10:53-18:5 பார்க்கவும். ஏப்ரல் 6, 1830 இயேசு கிறிஸ்துவின் சபை அமைக்கப்படுவதை காண 40க்கும் அதிகமான விசுவாசிகள் ஏபேட்டில் நியூயார்க்கில் உள்ள விட்மர் குடும்பத்தின் வீட்டில் கூடினார்கள். அப்பே வீட்டு சபை நடந்திருக்கு. நமக்கு ஒருங்கமைக்கப்பட்ட சபை என தேவையாய் இருக்கிறது என சிலர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். 1830 சபை அந்த முதல் கூட்டத்துடன் தொடர்புடைய வெளிப்படுத்தல்களையும் குறைந்த ஒரு பகுதியில் காணப்படக்கூடும். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சபை பிற்காலத்தின் ஒழுங்காகவும் அமைக்கப்படும் நிர்வகிக்கப்படுகிறதில்லை. ஆனால் இங்கேயே விவரிக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் சத்தியமாயிருக்கிறது என அவையே விவரிக்கின்றன. கோட்பாடும் உடன்படிக்கையும் 20-21. சி ஆல்சோ சைன்ஸ் 1:84-86 build up my church in the Revelations in the context 20-32. வீட்டிலுள்ள சபைகளிலும் கற்றுக்கொள்வதற்கு காண ஆலோசனைகள். கோட்பாடுகளும் உடன்படிக்கையும் 20-21. இயேசு கிறிஸ்துவின் சபை தம்முடைய சபையை மறுஸ்தாபிதம் செய்தார். நமக்கு என்ன ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சபை உள்ளனது? ஒரு வேளை சிறந்த பதில் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ஒன்றாக ஒழுங்கமைத்தார். நீங்கள் கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 20-21 படிக்கும் பொழுது அவர் பண்டைய காலத்தில் நிறுவிய சபைக்கு ஒன்று அவர் மறுஸ்தாபித்த செய்த சபைக்கும் உள்ளது ஒற்றுமைகளும் நீங்கள் கவனிக்கலாம். பண்டைய காலங்களிலும் இரட்சகரின் சபையை பற்றி அறிய பின் வரும் சபை வசனங்களையும் பயன்படுத்தவும். மத்தேயு 16:15-19, யோவான் 7:16-17, எபேசியர்கள் 2:19-22, 3 நெப்பி 11:23-26, மெரோனி 4:5. மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சபையை பற்றி அறிய இந்த வசனங்களை பயன்படுத்தவும். கோட்பாடும் உடன்படிக்கையும் 20:17-25, 60, 72-79, 21, 1-2. இதை போன்ற ஒரு அட்டவணையிலே நீங்கள் காண்கிறதை நீங்கள் பதிவு செய்யலாம். கிறிஸ்துவின் பூர்வகால சபை கோட்பாடு, நியமனங்கள், ஆசாரியத்துவம், அதிகாரம், தீர்க்கதரிசிகள். கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சபை கோட்பாடு, நியமனங்கள், ஆசாரியத்துவம், அதிகாரம், தீர்க்கதரிசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் அவருடைய சபைகளில் ஸ்தாபித்தார் என்றும் மறுஸ்தாபிதம் செய்தார் என்பது பற்றி இந்த நிகழ்ச்சியாயிருக்கிறது நீங்கள் என கற்றுக்கொள்கிறீர்கள்.
She also Dallin Hedgehogs, The Need for the Church, Leona, November 2021, 24-26. பகிர அழைக்கவும் தங்களுக்காகவே கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ள மக்கள் நீங்கள் அழைக்கும்போது அவர்கள் தனிப்பட்ட படிப்பை தொடர உங்களுக்கு பெற்றவர்கள் மற்றவர்கள் எதை பகிர நீங்கள் அழைக்கலாம். கோட்பாடு உடன்படிக்கையும் 20:37 75 முதல் 79-22. இரட்சகரை போல் ஆர்வத்திற்கு பரிசுத்த நியமனங்களும் எனக்கு உதவுகின்றன. சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்து உள்பட்ட பரிசுத்த நியமனங்களை பற்றி அவருடைய பரிசுத்த வான்களுக்கு கர்த்தர் போதித்தார். இந்த நியமனங்களை பற்றி நீங்கள் படிக்கும் பொழுது இரட்சகருடன் இணைந்து இருப்பதை உணர அவை உங்களுக்கு எவ்வளவு உதவுகின்றன என்பதையும் சிந்தித்து பாருங்கள். உதாரணமாக முடிவு வரைந்த இயேசு கிறிஸ்துவின் வசனம் 37 சேவை செய்ய கருத்துள்ள இந்த நியமனங்களை உங்களுக்கு எவ்வாறு உதவுகின்றன. நீங்கள் திருவிருந்து ஜெபங்களையும் வசனங்களையும் 72-79 வாசித்து அவற்றை நீங்கள் முதற் முறையாக கேட்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளலாம் என பிற உள்ளுணர்வுகளையும் நீங்கள் காணுகிறீர்கள். See also D. Ted Christopherson with this Covenant's Path, Leona, May 2021, 1:16-19. கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 20:38 முதல் 60. சபை அங்கத்தினர்களையும் அவர்கள் குடும்பத்தினர்களையும் ஆசீர்வதித்து சேவை செய்ய ஆசீர்வதிக்கிறது. இரட்சகருக்கு அவருடைய சபையில் ஆசிரியத்துவத்தை மறுஸ்தாபிதம் செய்வது என முக்கியம் என நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கோட்பாடும் உடன்படிக்கையும் 20:38 முதல் 60 சில அவர் ஆசிரியத்துவம் தவிர்க்கப்பட்டவர்களுடன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் என்று வாசிப்பது உங்களுக்கு சில உள்ளுணர்வுகளையும் தரக்கூடும். இந்த வசனங்களை விவரிக்கப்பட்டுள்ளன பணிகளின் மூலம் இரட்சகர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எவ்வாறு ஆசீர்வதித்துள்ளனர். ஆசாரியத்துவத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் தவிர சபை சேவை செய்ய பணியாக்கப்பட்ட பெண்களும் தேவ பணிகளில் பங்கேற்கும்போது அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறீர்கள் எப்படி என்பதையும் அறிய தலைவர்கள் டேலன் ஹெட்ஜ்ஹோக்ஸ் செய்தியை பகிர்வும். The keys of the authorities of the priesthood, Leona, May 2040, 49-52. தலைப்புகளும் கேள்விகளும் பார்க்கவும். ஜோசப் ஸ்மித்தின் Teaching about the priesthood and temple and woman, சுவிசேஷ நூலகம். கோட்பாடும் உடன்படிக்கையும் 21. அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மூலம் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிதல் எனக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கும். கோட்பாடும் உடன்படிக்கையும் 21:4-9. கர்த்தரின் தீர்க்க தரிசிகளை பின்பற்றுவதற்கான அழைப்புகளையும் அதை செய்யும் மக்களுக்கு வல்லமை வாய்ந்த வாக்குறுதிகளையும் கொண்டு உள்ளது. அதை வசனங்கள் சிந்திக்க பின் வரும் யோசனைகளையும் உங்களுக்கு உதவ முடியும். வசனம் 4-5 உள்ள எந்த வார்த்தைகளையும் அவருடைய ஜீவிக்க தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையும் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் விரும்புவதை விவரிக்கிறது. அதை செய்ய பெருமையும் விசுவாசமும் தேவை என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்களே. வசனம் இரட்சகர் தனது தீர்க்கதரிசியையும் பின்தொடர்வதன் ஆசீர்வாதங்கள் விவரிக்க வசனம் 6 பயன்படுத்திய உருவகத்தை சிந்தித்து பாருங்கள். பாதாளத்தின் வாசல்கள் என்பதின் அர்த்தம் என்ன நினைக்கிறீர்கள்? கர்த்தரின் எப்படி உங்களுக்கு அந்தகாரத்தின் வல்லமைகளையும் சிதறடிக்கிறார். உங்கள் நன்மைகளை வசனங்கள் அதிரும் என்பதை அர்த்தம் என்ன? சபையின்
இப்போதே தலைவர்கள் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுடன் கேட்கிறார். நீங்கள் அவருடைய ஆலோசனைகளில் பின்பற்றுதல். கர்த்தர் அவருடைய வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றுகிறார்? மூப்பர் நீல் என் ஆண்டர்சன் செய்தியின் பின்வரும் பிரிவுகளிலிருந்து நீங்கள் பெரும் கூடுதல் உங்கள் உள்ளுணர்வுகளையும் பட்டியலிடுங்கள். The priest, the prophet of this God, Leona, May 2018, 24-27. தீர்க்கதரிசியின் நாம் என்ன பின்பற்றுகிறோம்? கோபுரத்தில் ஒரு காவலாளி ஆச்சரியப்பட வேண்டும். The watchman of the tower. வீடியோஸ் வையும் பார்க்கவும். சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஓவர்ஜி தலைப்புகளும் கேள்விகளும். ப்ராஃபிட்ஸ் காஸ்பல் அண்ட் லைப்ரரி. வி listen to the prophets voice and hymns. Number 22. Watch and the tower. கூடுதல் ஆலோசனைகளுக்கு லிகியோனா மற்றும் இளைஞர்களின் பலனுக்காக பத்திரிகைகளை இந்த மாத இதழ்களை பார்க்கவும். பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கான ஆலோசனைகளையும். கோட்பாடும் உடன்படிக்கையும் 2021. இயேசு கிறிஸ்துவின் சபை மறுஸ்தாபிதம் செய்யப்பட்டுள்ளது. சபை அமைக்கப்பட்ட நாளில் என்ன நடந்தது என்பதையும் புரிந்து கொள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு உதவ கோட்பாடும் உடன்படிக்கை 21. கோட்பாடு உடன்படிக்கை கதைகளை அத்தியாயம் 9 அல்லது ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் திஸ் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஓவர்ஜி என்ற காணொலியை பயன்படுத்தவும். இயேசு கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சந்தோஷமான சபை கூட்டம். பாகம் 20. வசனங்கள் 21 முதல் 23, 47, 72, 74, 75, 79 இருந்து. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் பாடங்கள், யாரோ ஒருவர் ஊழிய செய்வது, ஞானஸ்தானம் எடுத்தல், மற்ற திருவிருந்து போன்ற வசனங்களுடன் பொருத்தலாம். இயேசு கிறிஸ்து அவருடைய சபையும் மறுஸ்தாபிதம் செய்தல் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் பற்றி கலந்துரையாட இந்த படங்களையும் வசனங்களையும் பயன்படுத்தவும். கோட்பாடும் உடன்படிக்கையும் 20, 37, 41, 71, 74. நான் ஞானஸ்தானம் பெற்று திடப்படுத்தப்படுகிற பொழுது நான் இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றுவதாக உறுதிப்படுத்துகிறேன். ஒரு குழந்தை ஞானஸ்தானம் பெற திடப்படுத்தப்பட படத்தை பார்த்து உங்கள் குழந்தையை மகிழ்ச்சியோட கூடும். அவர்கள் கோட்பாடும் உடன்படிக்கையும் 20, 41, 71, 74 உள்ள வழிமுறைகளையும் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை அவர்கள் சுட்டி காட்டப்படலாம். கோட்பாடும் உடன்படிக்கையும் 20, 37 இருந்து ஞானஸ்தானம் பெற விரும்புகிறோம் மக்கள் பற்றிய நமது என்ன காண்கிறோம். When I am this Baptist, children's and songs books and 103. நீங்கள் ஒன்றாக பாடலாம் என்றது அல்லது த பேப்டிசம் ஆஃப் த சர்ச் காஸ்பல் லைப்ரரி காணொலியை காணலாம். இயேசு கிறிஸ்து ஜான் பேப்டிஸ்ட் ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி ஒரு படம் வீடியோ. அதே மாதிரி சர்ச்சில் ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க சில்ட்ரனுக்கு. த பேப்டிசம் ஆஃப் த ஜீசஸ். உங்கள் பிள்ளைகளை ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்று திடப்படுத்தப்பட்டு இருந்தால் அவர்கள் அனுபவத்தை பற்றி அவர்களிடமே கேளுங்கள். அவர்கள் பகிரக்கூடிய படங்கள் உள்ளதா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறார்கள் என்பதையும் பற்றி அவர்களிடம் பேசுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 20, 75, 79. நான் இயேசுவின் பெயரையே என் மீது எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் அவரையே நினைவு கூறும்படி உங்கள் பிள்ளைகளை கேட்கப்படும். உடன்படிக்கையும் 20, 37.
ஞானஸ்தானம் பற்றிய உங்கள் வசனம் 77. திருவிருந்து ஜெபம் 2லும் சித்தம் என்ற வார்த்தையும் தேடலாம். நாம் என்ன செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை ஒரு பெயர் இருக்கிற ஏதாவதொன்றையும் பார்க்கக்கூடும். பிராண்ட் பெயர் அல்லது தனிப்பட்ட பெயர்கள் போன்றவற்றை அந்த பொருட்களை பற்றி பெயர்கள் நமக்கு என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பெயரையும் நமது எடுத்துக்கொள்வது என்பதை அர்த்தம் என்ன? கோட்பாடு மற்றும் உடன்படிக்கையும் 20:77 ஒன்றாக வாசித்து திருவிருந்தில் ஒரு பகுதியாகவும் நாம் நமக்கு அளிக்கும் வாக்குறுதிகளையும் அடையாளம் காண உங்கள் குழந்தைகளையும் கேளுங்கள். இரட்சகரை எப்பொழுதும் நினைவிலே கொள்ள மற்றும் ஒருவருக்கொருவர் என செய்கிற என்று யுகிக்க அவர்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒன்றை அவர்கள் பற்றி மாற்றி நடிக்கலாம். வசனம் 77 படி நாம் எப்பொழுதும் இரட்சகரை நினைவு கூறும் பொழுது நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? கோட்பாடு உடன்படிக்கை 21:4-6. நான் அவருடைய தீர்க்கதரிசியையும் பின்பற்றும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கோட்பாடு உடன்படிக்கை 21:4-6. இதில் உள்ள அழைப்புகளை மற்ற வாக்குறுதிகளையும் கண்டறிகிற பிறகு உங்கள் பிள்ளைகள் தற்போதைய தீர்க்கதரிசியின் பாடத்தை பார்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அல்லது கேட்கப்பட்டதை பகிர்ந்து கொள்ளலாம். அவருடைய தீர்க்கதரிசிகளை பின்பற்றி உங்கள் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்த வழிகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து இப்போ தீர்க்கதரிசி ஃபோட்டோ அவர் வந்து பேசிக்க வேண்டியிருக்க மாதிரி. கூடுதல் ஆலோசனைகளுக்கு நண்பன் பத்திரிகைகளையும் இந்த மாத இதழ்களையும் பார்க்கவும். அதுக்கப்புறம் ஜோசப் ஸ்மித் வந்து ஆலிவர் கவுடியும் ஜோசப் ஸ்மித் தான் 2 பேரும் வந்து அந்த தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு வீட்டில் உக்காந்துருக்க மாதிரி ஜோசப் ஸ்மித் ஆலிவர் கவுடி நியமிக்கிறார். வால்டர் ரானா. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் சபை மறுஸ்தாபித்த செயல்படுத்துள்ளது. கோட்பாடு உடன்படிக்கை 20:21. ஏப்ரல் 6, 1830 அன்று மறுஸ்தாபிக்கப்பட்ட சபையில் முதல் கூட்டத்தில் படத்தை வண்ணமிடுங்கள். கைகள் வெட்டி வடிவங்களை பொருத்தி மக்களுடன் கம்பி ஆணியை அணைக்கவும். சபை ஒழுங்கமைக்க உறுப்பினர்கள் தங்கள் கைகளை உயர்த்துவதை காட்ட கைகள் மேலும் கீழும் நகர்த்தவும். அதாவது சபையில் ஒருத்தங்களை நியமிக்கிறாங்க, தேவனுடைய காலிங் சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் வந்து கையை நீட்டணும், கையை தூக்கி காட்டணும், ரைட் ஹேண்டை. அதான் அப்புறம் கீழே இறக்குறதும். அதை வந்து அங்கே அந்த இதுக்கெலாம் வந்து கலர் அடிங்க அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொன்ன சிஸ்டர் ஹுமா சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து கிளாஸ் இன்றைக்கி அவங்க தான் எடுத்தாங்க. அந்த கிளாஸில் வந்து அவங்க பொண்ணும் இருந்தாங்க, ரியா இருந்தாங்க. இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதில் நான் சொன்னேன், உண்மைனா என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், இறந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து போனார். சரித்திரமே சரித்திரமே 2ஆவது, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பின் இயேசு கிறிஸ்துக்கு முன் அப்படின்ற மாதிரி கிபி அப்படின்றது பிரிக்கப்படுது. அது உண்மை, நம்ம நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை வச்சு தான் நம்ம சர்ச்சில் மெம்பராக இருக்கிறோம்ங்கிறதையும் வந்து நான் சொன்னேன். அது சரித்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டாபிக் போயிட்டாங்க.
அவங்க உண்மைனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நடந்ததெல்லாம் இதான் உண்மை, இதெல்லாம் நடந்தது உண்மையை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம சபையில் இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். இது இயேசு கிறிஸ்துவின் சபை அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அவங்க பேசுறது கூட ஒரு உண்மை தான், அவங்க கிளாஸ் எடுக்கிறது ஒரு உண்மை தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உண்மையாக சொல்கிறதுனால நம்மளுக்கு நன்மை, உண்மையை மாற்றி சொல்கிறதுனால நம்மளுக்கு தீமை ஏற்படுதுன்றதே நான் சொல்கிறேன். அவங்களுடைய மகள் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன், ஹோலி கோஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கப்படுது, அதுக்கப்புறம் ஆசிரியத்துவம் கொடுக்கப்படுது, அதுக்கப்புறம் சர்ச்சில் டெம்பிளில் வந்து சில என்டோர்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நம்மளை பேப்டிசம் ஆஃப் த டெத்து, சீலிங் பண்ணுறாங்க, அப்புறம் மேரேஜ் அதுவும் பண்ணுறாங்க அங்கே சர்ச்சில் டெம்பிளில். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளை அவங்க தெரிஞ்சிக்காமல் போன சில முன்னோர்கள் இருப்பாங்க, அந்த இடத்துல அவங்க கடவுள்கிட்ட கிட்டே சேருறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெட்டு இன்னும் வரல, என்ன காரணம்னு தெரில, நான் அப்லோட் பண்ணுறது தடுக்குது அந்த நெட்டு.